அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் 24 நோன்புகள், 25 தராவிகை நிறைவேற்றியிருக்கிறோம். நம்முடைய நோன்புகள், நம்முடைய தராவிகை தொழுகைகள், எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீதமுண்டான நோன்புகளை, வணக்கங்களை சிறப்பாக செய்திட அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் தந்திடுவானாக. திருக்குர்ஆனில் 3000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாற்றை பற்றி அல்லாஹ் பேசினார். இன்று கூறப்பட்ட ஒரு அழகான வரலாறு, ஒரு தோட்டக்காரர்களை பற்றி அல்லாஹ் அந்த வரலாறிலே பேசினார். தர்மங்களில் மிக சிறந்த தர்மம் எது என்பதும் அந்த வரலாற்றில் அடங்கிவிட்டது. தர்மத்தை தடுப்பவர்களின் நிலை என்னவென்பதும் அந்த வரலாற்றில் அழகாக பேசப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். யூதர்களில் நல்லவர்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், மூசா நபிக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை பின்பற்றியவர். அவருக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய விவசாய நிலத்தை தந்து நிறைய தோட்டங்களை உருவாக்கி, வெறித்தம்பழங்களை தோட்டங்களை ஏற்படுத்தி ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய அளவிலே பயிரிடுவார். அவரிடத்தில் ஒரு வழமை இருந்தது. அவருக்கு ஏன் ஆண்டுக்கு ஆண்டு விளைச்சல் அதிகமாகிக் கொண்டே போனது என்று பார்த்தால், ஆண்டுக்கு ஒரு முறை வெறிச்சம்பழங்களை அவர் பறிக்க போகும்போது, அறுவடை செய்ய போகும்போது அதிகாலை நேரத்திலே தங்களோடு ஏழைகளை அழைத்தே சென்று விடுவார். முதலில் யாரை கூட்டு போவார்? ஊரில் இருக்கின்ற எல்லா ஏழைகளுக்கும் அறிவிப்பு செஞ்சிருவார். நாளைக்கு என் தோட்டத்தை அறுவடை செய்ய போகிற, நீங்கள் என் கூடவே வந்துடணும். ஊரில் இருக்கிற எல்லா ஏழைகளும் வந்துடுவோம். வந்த பிறகு தோட்டத்தில் எல்லா பயிர்களையும் பறித்து முடித்த பிறகு அதை 3ஆக பிரித்து முதல் பங்கை அந்த ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். மீதமுள்ளதை தமக்காகவும் தம் குடும்பத்தார்களுக்கும் வைத்துக் கொள்வார். இது வழமையாக இருந்தது. இதன் காரணமாகவே அல்லாஹ் அவருக்கு ஆண்டுக்கு ஆண்டு மிகப்பெரிய விளைச்சலை, பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த மனிதருக்கு 3 ஆண் பிள்ளைகள். அந்த 3 ஆண் பிள்ளைகளும் இப்படி பேசிக்கொள்கின்றார்கள். போகிற போக்க பார்த்தா இன்னைக்கு நம்மளால நிறைய பேர் பேசுகிற வார்த்தை, இவர் இப்படியே எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் போல் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? நமக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார், எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இன்னைக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த வயசான காலத்தில் நிறைய பேர்கள் தடுமாறி கொண்டிருப்பார்கள். நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும், பிரித்து கொடுக்கவும் முடியாது. இப்படி நிறைய சங்கடங்களுக்கு மத்தியில் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது இந்த வயசான ஆள் எப்போ போய் சேருவான்னு தெரியாது, சேர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இதே மாதிரி அவர்கள் உள்ளத்தில் ஓடுகிறது. வயசான காலத்தில் ஒரு சீக்கிரம் போயிட்டா கூட நம்ம சொத்தை நாம் பாதுகாத்துடலாமே அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிறான். ஒரு கட்டத்திலே இந்த பெரியவர் வஃபாத் ஆகின்றார். பெரியவர் வஃபாத்தான பிறகு அவருடைய பிள்ளைகள் பேசிக்கொண்ட அந்த வரலாற்றை அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். இன்னா பலவுனாகும் அம்மா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னதி, அந்த தோட்டக்காரர்களை நாம் சோதித்தோம். இப்படிப்பட்ட சோதனை. அவர்கள் செய்த தவறு என்ன? மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த அடிப்படை என்ன? பொதுவாகவே நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது பெருமானார் நமக்கு தந்திருக்கின்ற அழகான கட்டளை. நம்முடைய பெற்றோர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அந்த காரியத்தை பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும், அதை தடைப்படுத்தக்கூடாது. இது ஒரு முக்கியமான கடமை பிள்ளைகள். ஆனால் இந்த 3 பிள்ளைகள் தன் தந்தை செய்த அந்த சதக்காவை, அந்த தர்மத்தை, அந்த ஏழைகளை முதல் கட்டமாக ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒன்று கூடினார்கள். விளைச்சல் நேரம் வருகிறது. சரியான விளைச்சல் வந்திருந்தது, அதிகப்படியான விளைச்சல். ஊரில் யாருக்கும் சொல்லக்கூடாது, எந்த ஏழைக்கும் இங்கே வந்துடக்கூடாது. அதிகாலையிலே போய் நாம் அறுவடை செஞ்சு நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நேற்று பேசிட்டு படுத்துட்டாங்க. அந்த 3 நபர்களில்
ஒருவர் நடுத்தரமாக பேசுகிறார், இல்லை நாம் செய்வது தவறு, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம், கொஞ்சம் யோசனை செய்தால் என்ன. 2 நபர்களும் அமுக்குறாங்க, அப்படியே அவரை, நீ சும்மா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் என்ன செய்தான், ஃபதாஃப அலைஹா தாயிஃபுன் மின் ரப்பிக வஹும் நாயிமூன், அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு காற்று நெருப்பை போன்று வந்தது, அவர்கள் நிலத்தை மட்டும் கரித்து விட்டார், ஒன்றுமே இல்லை, சாம்பலா போச்சு. பஸ்பஹத் கஸ்ஸரீன், அவர்கள் காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போது, நடந்து வரும்போதே அவங்க பேச்சு என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எதுகுலன்னா அழைக்கும் மிஸ்கீன் கதம் அலாஹாரதின், இப்படியே பேசிக்கிறாங்க. ஒரு பையன் கூட மிஸ்கீன்கள் உள்ள வந்துடக்கூடாதுரா, எந்த ஏழைக்கும் தெரியக்கூடாது, அவங்க வராமல் தடுக்கிறது நம்ம பெரிய பொறுப்பு. அவங்க வரத்துக்கு முன்னாடி தெரியாமல் எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்துடும். கதவு அலாஹாரதின் காதிரின், இந்த ஒரு தப்பை செய்தார்கள். வலா யஸ்தஸ்மூ, அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளை ஒதுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒன்று. இரண்டாவது வலா யஸ்தஸ்மூ, இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க, சரியா போச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போவோம், இன்ஷா அல்லாஹ் அறுக்கிறோன்ற வார்த்தை வரல, நாளைக்கு போவோம், யாருக்கும் தெரியாமல் அறுக்கிறோம், வீட்டுக்கு வந்து சேர்க்கிறோம். வந்து பார்க்கும் பொழுது பஸ்பஹத்துக்கு சரி, அவர்கள் அங்கே சாம்பல்களை மட்டும்தான் பார்த்தார்கள், எதுவுமே அவர்களுக்கு அங்கே விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் ஒரு சோதனையை கொண்டு மொத்தமாக பஸ்பமாக ஆக்கிவிட்டேன் என்று அந்த வரலாற்றில் அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த அமலை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றான். இதில் நமக்குள்ள முக்கியமான பாடம் என்னவென்றால், அல்லாஹ் அதிகப்படியான விவசாய நிலமாக இருக்கட்டும், வியாபார பொருளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நியமத்தாக இருக்கட்டும், அதிகப்படியாக அல்லாஹ் வழங்கினால் அதில் 1/3 பங்கு ஏழைகளின் சொத்து, அதை நான் கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அப்படி ஏழைகளை புறக்கணித்தால், ஏழைகளை வெறுத்தால், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது, தானே வைத்துக் கொள்வேன் என்று நினைத்தால், அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலே விவசாயத்தை அழித்தது போல உங்கள் பொருளாதாரம் ஒரு பக்கத்தில் அழியும், உங்கள் பரக்கத்து ஒரு பக்கம் குறையும், நமக்கே தெரியாது. இந்த நடைமுறையில் பார்க்கிறோம், நிறைய நபர்கள் சதக்கா செய்ய மாட்டார்கள், தர்ம சிந்தனை இருக்காது. ஏதாவது ஒரு சோதனை வந்து லட்சக்கணக்கில் செலவாகும் போது வருத்தப்பட்டிருப்பாங்க, சே இவ்வளோ காசு வேஸ்ட்டாக போச்சு, யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, நம்மளும் சாப்பிட்ட பாடலை அவனும் சாப்பிட்ட பாடலை, நடக்குதா இல்லை? இதெல்லாம் ஒரு சோதனை. அப்போ தர்மங்களில் ஆக சிறந்த தர்மமாக தோட்டக்காரர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிட்டு நமக்கு வலியுறுத்தி சொல்வது என்ன, நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரங்களில் ஒரு பகுதி ஏழைக்கான சொந்தம். நாம் என்ன நியத்தோடு இருக்கின்றோமோ அந்த நியத்து கடைசி வரை இருக்க வேண்டும். நாம் என்ன நியத்தாக இருந்தாலும் அந்த நியத்து கடைசி வரை இருக்கணும். அதே நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நான் இதான்ப்பா செய்கிறேன், இந்த நியத்தில் தான் நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதைத்தான் நீங்களும் ஃபாலோ பண்ணி பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது ஒரு சிறந்த அமல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த தான தர்மத்தை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலேயே சதகாவிற்கு உண்டான சிறப்பு எதற்கும் இல்லை. நாம் செய்யக்கூடிய தர்மம் ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ அதன் மதிப்பு நமக்கு தெரியும். அதன் மதிப்பு என்ன தெரியுமா? மறுமை நாளில் நடக்கிற ஒரு காட்சியை அல்லாஹ் விவரிக்கிறான். மஹ்ஷர் மைதானத்திலே சில நபர்கள் அல்லாஹ்விடத்தில் மறு வாய்ப்பு கேட்பாங்க, என்னை கொஞ்சம் அனுப்ப இந்த உலகத்துக்கு. அங்கே வந்து அல்லாஹுடைய வேதனையை பார்த்த பிறகு, நரகத்தின் பயங்கரத்தை பார்த்த பிறகு, கேள்வி கணக்கின் கஷ்டத்தை பார்த்த பிறகு, அங்கே சில மனிதர்கள் தவணை கேட்பார்களாம், கொஞ்சம் விட இந்த உலகத்துக்கு போய். வன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅத்தி அஹதக்குமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக செலவு செய்து கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே மனிதன் பேசுவான், யக்கூல் ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட. அங்கே மனிதன் சொல்லுகின்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். மனிதன் என்ன சொல்வானாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் உலகத்துக்கு போய் அசத்தக்க வக்கும் என்ன சொன்ன சதக்கா செஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். ஏன் அவன் தொழுதுக்கு வரேன்னு சொல்லலை இந்த வசனத்தில், நான் நோன்பு வச்சுட்டு வரேன்னு சொல்லலை, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லலாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அசத்தக்க நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் மனிதன் தவணை கேட்பான் என்பதாக அல்லாஹ்வே சொல்கிறான். அப்போ மஹ்ஷர் மைதானத்தில் தர்மத்தின் சிறப்பு அவ்வளவு விசாலமானது. அதை பார்த்து தர்மம் செய்யாதவர்கள் பொறாமைப்படுவார்கள். அதனால்தான் மனிதன் ஒரு வாய்ப்பு கூட நான் சதக்கா செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவான் அல்லாஹ்வே சொல்கிறான். அந்த அளவுக்கு தர்மம் என்பது அவ்வளவு சிறந்த அமல், அவ்வளவு உயர்ந்த அமல்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தருகின்றார்கள், நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்தால் அந்த உதவி செய்யும் போது அவரிடத்திலே துஆ செய்ய சொல்லிட்டு வாங்கன்றாங்க. சும்மா வந்துடாதீங்க, கொடுத்துட்டு சும்மா வந்துடாதீங்க. யாருக்காவது உதவி செஞ்சா அவங்க கையில் கொடுத்து நீங்கள் துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு வாங்க. காரணம், யாராவது ஒருவர் உதவியை வாங்கி கொண்டு துஆ கேட்டால் அந்த துஆ உடனே கபூல் ஆகிறார். ஒருவர் உதவி பெற்றவர் யார் உதவி செய்தாரோ அவருக்காக துஆ செய்தால் அந்த துஆவிற்கு எந்த தடையும் கிடையாது என்று பெருமானார் சொல்லி தருகின்றார்கள். அந்த அளவுக்கு சதக்காவும் தர்மமும் மிக சிறந்த அமலாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் சொல்லவே வேண்டாம், தர்மத்தின் சிறந்தமா. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. ஆக அந்த வாய்ப்பையெல்லாம் நாம் பயன்படுத்தி ஏழைகளோடு அன்பித்திருப்போம், ஏழைகள் கஷ்டத்திலே பங்கெடுப்போம், தான தர்மங்களை தாராளமாக செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர்மத்தின் கூலியை, தர்மத்தின் சிறப்பை, சதக்காவின் நன்மைகளை முழுமையாக வழங்கிடுவானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.